ஸோ ஹாய் அண்ட் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, யூனிட் 2ல் டுவர்ட்ஸ் லாஸ்ட் வந்துட்டோம். ஓகே, ஸோ யூனிட் 2ல் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், ஃபிலாசபிக்கல் ஐடியாஸ் பார்த்தோம், சம் ஃபிலாசபர்ஸ், இந்தியன் ஃபிலாசபர்ஸ் பார்த்தோம், வெஸ்டர்ன் ஃபிலாசபர்ஸ் பார்த்தோம், அதுக்கப்புறம் வாட் இஸ் சோஷியலைசேஷன் அப்படின்னு பார்த்தோம், அண்ட் சம் சோஷியாலஜிஸ்ட் பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த வகையில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சோஷியோ இக்கனாமிக் ஓகேவா, சமூக பொருளாதார கான்செப்டை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த சமூக பொருளாதார கான்செப்டில் 3 கான்செப்ட் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு கொஷின் வரும். ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன் அப்படின்ற 3 கான்செப்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ வாட் இஸ் லிபரலைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 1991 வருஷம் இந்தியாவில் இந்தியாவோட எக்கனாமி, அதாவது பொருளாதாரத்தில் ஒரு பெரும் சரிவு ஏற்படுது. ஸோ இந்தியா என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இடத்துல கடன் வாங்குது, அந்த கடனை திருப்பி கட்ட முடியலை. ஸோ அதனால் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதனுடைய பொருளாதார கொள்கைகளை மாற்றுது. ஓகேவா. ஸோ அதில் முக்கியமான விஷயம் தான் என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கல், உலகமயமாக்கல். ஓகேவா. ஸோ இந்த ஒரு விஷயத்தை சரி கட்டுறதுக்கு, தன்னோட கடன் அடைக்கிறதுக்கு உலக வங்கிட்ட போய் கடன் கேட்கும் போது, உலக வங்கி என்ன சொல்றாங்க அப்படின்னா, கடன் கொடுத்துட்டு நீங்க கொஞ்சம் உங்க பொருளாதாரத்தெல்லாம் நீங்க உங்க பொருளாதார கொள்கைகளை எங்களுக்காக மாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்களும் சரின்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கி உங்களோட கடனை அடைச்சிடுறாங்க. ஸோ அந்த பொருளாதார கொள்கைகள்ல அப்ப ஏற்படுத்தப்பட்ட மாற்றம் தான் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, லிபரலைசேஷன், பிரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன். ஓகேவா. ஸோ லிபரலைசேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, it refers to relaxation of government restrictions in education and the entity of private players. Okay, so generally liberalization அப்படின்னா என்னன்னா, பொருளாதாரத்துல அரசு தன் கையகப்படுத்தி இருக்கிற துறைகள்ல என்ன பண்ணுது அப்படின்னா, நிறைய ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும் இல்லையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கவர்மெண்ட் கிட்ட இப்போ நம்ம ஒரு 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 கம்பெனி ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் கிட்ட லைசன்ஸ் வாங்கணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருந்தது. அண்ட் அப்போ இருந்தப்ப எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய ரிஜிட் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாங்க. ஓகேவா. ஸோ இந்த பொருளாதாரத்தில் ஏற்பட்ட இதனால அப்போ உலக வங்கி என்ன சொல்றாங்கன்னா, உங்க பொருளாதார கொள்கைகள்லாம் தளர்த்துங்க அப்படின்னு சொல்லும் போது, அந்த ரிஜிட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தளர்த்தப்படுது. அதாவது தாராளமயமாக்குதல். ஓகேவா. ஸோ நீங்க லைசன்ஸ்லாம் பண்ண வேண்டாம், இதுக்கு இவ்வளோ நீங்க டாக்ஸ் கட்ட வேண்டாம், இதுக்கு இவ்வளோ சப்சைடி மானியம் உங்களுக்கு கிடைக்கும், நீங்க இதுல இவ்வளோ முதலீடு பண்ணீங்கன்னா இவ்வளோ மானியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில கொள்கைகளை என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த தொழில்துறையை முன்னேற்றத்திற்காக சில கொள்கைகள்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, ஃப்ரீ விடுறாங்க. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு டீச்சர் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டூடெண்ட்ஸ் ஒழுங்காவே படிக்கவே மாட்டாங்க. ஐ எம் வெரி ஸ்ட்ரிக்ட் டீச்சர், ஐ எம் டீச்சிங் ப்ராப்பர்லி, ஐ எம் டூயிங் எவ்ரிதிங் ப்ராப்பர்லி, பட் ஸ்டில் ரிசல்ட்ல அங்கே வரல அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், ஒருவேளை நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறதுனால பிள்ளைங்க படிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஸ்ட்ரிக்டை கொஞ்சம் தளர்த்துற மாதிரி தான் இந்த லிபரலைசேஷன். ஓகேவா. ஸோ இது ஜென்ரலா எக்கனாமிக்கல். ஓகே, எஜுகேஷன்ல என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஜுகேஷன்லையுமே என்ன பண்றாங்க அப்படின்னா, சில என்ட்ரி ஆஃப் பிரைவேட் பிளேயர்ஸை என்ன பண்றாங்க அப்படின்னா, தாராளமயமாக்குறாங்க. ஓகே, யார் வேணா எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு ரொம்ப பெரிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், லைசன்ஸ் இதெல்லாம் வாங்க வேண்டாம். இந்த அளவு ஓரளவுக்கு பாதுகாப்பு, அப்புறம் இந்த அளவுக்கு எங்களால் கல்வி குவாலிட்டி கொடுக்க முடியும்ன்ற ஓரளவுக்கு சில நார்ம்ஸ் வச்சிருக்காங்க. அதை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்றது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தாராளமயமாக்கல். நான் எஜுகேஷனை ரிலேட்டட் பண்ணி சொல்றேன். இது கல்வித்துறையில் அரசாங்க கட்டுப்பாடுகளை தளர்த்துது. அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, இப்போ நான் லைசன்ஸ் வாங்குறதுக்கு 50,000 கட்டணும் அப்படின்னா, என்கிட்ட குவாலிட்டியா எஜுகேஷன் நான் கொடுக்க முடியும், அந்த 50,000 மட்டும் என்கிட்ட இல்லை அப்படின்றவங்க என்ன பண்ணுவாங்க, எப்படியோ 50,000 கட்டினா தான் நான் ஒரு ஸ்கூல் திறக்க முடியும் அப்படின்னு இருந்தா என்னால திறக்க முடியாது. அப்ப ஒருத்தவங்க அந்த எஜுகேஷன் ஃபீல்டுக்குள்ள வர்றது தடுக்கப்படுது. இதே இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை தளர்த்துவது மூலமா, என்கிட்ட அவ்வளோ காசு இல்லை, ஆனால் என்னால் குவாலிட்டி எஜுகேஷன் கொடுக்க முடியும், ஒரு டியூஷன் சென்டர் மாதிரி வச்சு ஸ்டார்ட் பண்ணி எல்லாரும் அக்செப்ட் பண்ண நான் அதை பெருசாக என்னால் விரிவடைக்க முடியும் அப்படின்னு எனக்கு ஒரு இது இருந்தது அப்படின்னா, அந்த இனிஷியல் அமௌண்ட் தான் என்னோட தடை அப்படின்னா, இந்த தாராளமயமாக்கல் மூலயமா நிறைய எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் வரும். ஸோ நிறைய எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட் வரும்போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக
அங்க வந்து காம்படிஷன் இருக்கும். காம்படிஷன் இருக்கும்போது ஒரு குவாலிட்டி எஜுகேஷன் குடுப்பாங்க. யாரு குவாலிட்டி எஜுகேஷன் குடுக்குறாங்களோ, அவங்க தான் சஸ்டெயின் பண்ண முடியும். யாரு குவாலிட்டி எஜுகேஷன் குடுக்கலையோ, அவங்களால சஸ்டெயின் பண்ண முடியாது. ஸோ, அதனால கண்டிப்பா குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் வந்து குடுத்தே ஆகணும் அப்படின்றதுனால, இந்த லிபரலைசேஷன் அப்படின்றதுனால மக்களுக்கு நல்ல கல்வி வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருந்துச்சு. ஓகேவா? ஸோ, இது லிபரலைசேஷன் அப்படின்னா என்னன்னா, இன் ஜெனரல் வந்து ரெட்யூசிங் கவர்ன்மென்ட் கண்ட்ரோல வந்து அந்த எஜுகேஷன் ஃபீல்ட்ல வந்து கொஞ்சம் குறைக்கிறது தான் என்னது லிபரலைசேஷன். ஓகேவா? ஸோ நெறைய அம் விஷயங்கள வந்து அந்த இன்ஸ்டிடியூட் பொறுப்பிலேயே விட்டுருச்சு. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் தான் நீ நீ வந்து ஒரு பிரைவேட் ஸ்கூல் வச்சிருந்தாலுமே, பிரைவேட் இல்ல கவர்ன்மென்ட் எய்டட் ஸ்கூலா இருந்தாலுமே, நான் கவர்ன்மென்ட் தான் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஃபிக்ஸ் பண்ணுவேன். இத்தன ஸ்டூடண்ட்ஸ் படிக்கணும்னு நான் தான் சொல்லுவேன். இப்படி தான் கிளாஸஸ் இருக்கணும்ன்றத நான் தான் சொல்லுவேன். அப்படின்னு சொன்னாங்கன்னா, நெறைய பிரைவேட் ஸ்கூல்ஸ் வந்து நெறைய கவர்ன்மென்ட்டோட சேர்ந்து வொர்க் பண்றதுக்கு வரமாட்டாங்க. ஏன்னா, எனிவே கவர்ன்மென்ட் சொல்றது தான் கேட்கணும். நம்மளால ஒரு தன்னிச்சையா முடிவு எடுக்க முடியாது அப்படின்றப்போ எல்லாருமே தயங்குவாங்க. ஸோ, அத வந்து இந்த லிபரலைசேஷன் அப்படின்ற கான்செப்ட் வந்து உடைச்சுச்சு. ஓகேவா? ஸோ, அதனால நெறைய இன்னோவேஷன் வந்தது. நெறைய காம்படிஷன் வந்தது. குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் கிடைச்சது. ஓகே. இதுதான் வந்து லிபரலைசேஷனோட மீனிங். அடுத்தது பிரைவேட்டைசேஷன். ஓகேவா? ஸோ, பிரைவேட்டைசேஷன் அப்படின்றது இதுவும் லிபரலைசேஷனும், பிரைவேட்டைசேஷனும் கிட்டத்தட்ட ஒண்ணு தான். ஆனா பெரிய ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, லிபரலைசேஷன்ல அந்த பேசிக் கண்ட்ரோல் வந்து கவர்ன்மென்ட் கிட்ட தான் இருக்கும். ஓகேவா? நீங்க எவ்வளோ அந்த கட்டுப்பாடுகள தளர்த்துனாலும், அந்த பேசிக் ஒரு நார்ம்ஸ் அண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். அத ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அது எய்டடா இருந்தாலும் சரி, பிரைவேட்டா இருந்தாலும் சரி, அட்டானமஸ் பாடியா இருந்தாலும் சரி. ஓகே. ஆனா பிரைவேட்டைசேஷன் அப்டின்னா, கவர்ன்மென்ட் என்ன பண்ணும்னா, அதோட பொறுப்புல இருக்க எல்லாத்தையுமே அந்த பொறுப்பையே வந்து தனியார் கையில குடுத்துரும். ஸோ நீங்க முடிவெடுக்கிறது எல்லாமே நீங்க தான். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு இன்ஃபார்ம் மட்டும் பண்ணிட்டு யூ கேன் ஸ்டார்ட் யுவர் ஓன் இன்ஸ்டிடியூட் அப்டின்ற மாதிரி சொல்லிரும். ஓகேவா? ஸோ அப்ப இன்னுமே என்ன ஆகும் அப்டின்னு பார்த்தீங்க அப்டின்னா, இதுல அட்வான்டேஜஸும் இருக்கு. டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கு. கேட்டு கேட்டு முடிவு பண்ணணும்னு அவசியம் இல்ல. தன்னிச்சையா முடிவு பண்றதுனால நல்ல நல்ல முடிவுகள் இருக்கலாம். தன்னுடைய நிறுவனத்த தக்க வச்சுக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் இன்னோவேட்டிவா வந்து அவங்க பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி. ஆனா இதுல இருக்க டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்ஸ் அதனுடைய முழு உரிமையும் பிரைவேட்க்கு குடுத்ததுனால, கவர்ன்மென்ட் வந்து ஈவன் பிரைவேட் வந்து ஓரளவுக்கு தப்பு பண்ணாங்கன்னா, ரொம்ப பெரிய தப்பு பண்ணாங்கன்னா தலையிட்டு கேள்வி கேட்பாங்க. பட் ஓரளவுக்கு அக்செப்ட் பண்ணக்கூடிய தப்புக்கள் இல்ல வரம்பு மீறல்கள் இருந்தது அப்படின்னா, கவர்ன்மென்ட்டால தலையிட்டு கேட்க முடியாது. ஓகேவா? So, privatization allows private institutes to manage and provide education independency. ஓகேங்களா? ஸோ தனியார் மயமாக்குதல் என்பது ஆம், கல்வியை தனியார் நிறுவனங்கள் சுயாதீனமாக வழங்கும் முறையாகும். ஸோ தானே ஆரம்பிச்சு தானே முடிவு பண்ணி தானே எல்லாமே பண்றது பிரைவேட்டைசேஷன். ஓகே. ஸோ லிபரலைசேஷன் அப்படின்றது கவர்ன்மெண்ட்ல இருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கொஞ்சம் தளர்த்தி கவர்ன்மெண்ட்டோட சேர்ந்து ஒர்க் பண்றது லிபரலைசேஷன். சுத்தமா கவர்ன்மெண்ட் ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் அந்த இனிஷியல் ஸ்டேஜ்ல மட்டும் ஒரு இன்ஃபர்மேஷன் பெர்மிஷன் வாங்கிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அதுல ஒர்க் பண்றது என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரைவேட்டைசேஷன், தட் இஸ் தனியார் மயம் ஆக்கல். ஓகேங்களா? ஸோ இந்த பிரைவேட் ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதுவே ஸ்கூல், காலேஜஸ், ஈவன் யூனிவர்சிட்டிஸ் அளவுக்கு அவங்களே ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகே. அதுல பிரைவேட்டைசேஷன்ல அது நடக்குது. ஸோ இதுல வந்து பிரைவேட் பீப்பிள் வந்து ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் ஓப்பன் பண்றதுனால என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த லாங்குவேஜ் லேப் மெத்தட்லாம் வந்து எஜுகேஷன் வந்து பிரைவேட்டைசேஷன் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ரொம்ப குவாலிட்டியா மாறுது. ஓகேவா? ஸோ அத பார்த்து கவர்ன்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல சில விஷயங்கள் வந்து பார்த்து செய்ற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி வந்து போயிட்டுருக்கு. ஸோ பிரைவேட்டைசேஷன் அப்படின்றது வந்து எஜுகேஷன் ஃபீல்டுல எனக்கு தெரிஞ்சு இப்ப 3 ஃபீல்டு மட்டும் தான் கவர்ன்மெண்ட் வசத்துல இருக்கு. மீதி எல்லாத்தையுமே பிரைவேட்டைசேஷன் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ டிஃபென்ஸு, ஏர் ஃபோர்ஸு அண்ட் எலக்ட்ரானிக்கல் இல்ல டிஃபென்ஸ், அட்டாமிக் பாம்ப்ஸு 3 துறை. ஓகேவா? ஸோ என்னென்ன துறைன்னு எனக்கு ஷுவரா தெரியல. ஸோ அத தவிர மீதி எல்லாத்தையுமே பிரைவேட்டைசேஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. ஸோ குளோபலைசேஷன் அப்படின்னா இது 2ம் சின்ன டிஃபரன்ஸ் தான் இருக்கும்.
ஓகேவா? ஸோ குளோபலைசேஷன் அப்படின்றது வந்து உலகமயமாக்கல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நோ பவுண்டரி. அதுதான் வந்து உலகமயமாக்கல். பவுண்டரியே கிடையாது. யார் எங்க வேணா ஸ்டார்ட் பண்ணலாம், என்ன வேணா ஸ்டார்ட் பண்ணலாம். அவங்களுக்கு தேவை முடிஞ்சோடனே அதை எண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஸோ குளோபலைசேஷன் பிரிங்ஸ் குளோபல் எஜுகேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ், டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் அண்ட் இன்டர்கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்ச். ஓகே. ஸோ உலகமயமாக்குதல் கல்வியில் உலகத்தரங்கள், டிஜிட்டல் வசதிகள் மற்றும் பண்பாட்டு பரிமாற்றங்களை கொண்டு வருகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஐ எம் குட் அட் இங்கிலீஷ். ஓகே. இல்லைன்னா ஐ எம் குட் அட் தமிழ். ஓகே. ஸோ தமிழ்நாட்டில் தமிழ் டீச்சருடைய தேவை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓகே. இதே இது ஒரு லண்டனில் ஒரு தமிழ் ஃபேமிலி, அவங்க வந்து அவங்க குழந்தைய தமிழ் சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. பட் போத் ஆர் ஒர்க்கிங், மதர் அண்ட் ஃபாதர் ஆர் ஒர்க்கிங். அங்கே தமிழ் கிளாஸ் அனுப்புறதுக்கு எந்த இதுவும் இல்லை. அப்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆன்லைன் டியூஷன்ஸ் மூலமா, ஆன்லைன் கோர்சஸ் மூலமா தே வில் டீச் தியர் சில்ட்ரன் தமிழ். ஓகே. இது வந்து குளோபலைசேஷன். ஓகே. ஸோ அவங்க லண்டன்லேயே தமிழ் சொல்லி கொடுத்தாங்கன்னா இட் இஸ் நாட் குளோபலைசேஷன். அக்ராஸ் த கண்ட்ரி. அதே மாதிரி நான் இப்போ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். அதனுடைய கஸ்டமர் இப்போ நம்ம ஆன்லைனில் பிஸ்னஸ்லாம் போகுது இல்லையா? ஸோ ட்ரெஸ் பிஸ்னஸ், ஜுவல், இதெல்லாம் பண்ணும்போது கஸ்டமர்ஸ் வந்து அக்ராஸ் தி வேர்ல்டு, அக்ராஸ் த கண்ட்ரீஸ் வந்து தே ஆர் ஆர்டரிங் அண்ட் தே ஆர் கெட்டிங் தேர் குட்ஸ். ஸோ தட் இஸ் நோன் அஸ் குளோபலைசேஷன். ஓகேங்களா? ஸோ குளோபலைசேஷன் எஜுகேஷனில் வந்து குளோபலைசேஷன் எப்படி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு காலேஜில் நம்ம ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்கிற கோர்சஸ் வந்து நம்ம அவைல் பண்ணிக்க முடியும். நம்ம இந்தியாவில் இருக்க கோர்சஸை ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து சில்ட்ரன் வந்து படிக்க முடியும், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்க முடியும் த்ரூ ஆன்லைன் மோட். அங்கே போகாமல், அவங்க இங்கே வராமையே வந்து நம்ம என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா அவைல் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து இது வந்து இன்னொரு விஷயத்துக்கும் வழிவகுக்குது. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஈவன் தோ நம்ம நேரில் போகலைனாலுமே த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கல்ச்சுரல் டிரான்ஸ்மிஷன் வந்து அங்கே நடக்கும். இப்போ ஒரு லண்டன் ஸ்டூடெண்ட்டோட நான் சேர்ந்து ஒரு ப்ரோக்ராம் படிக்கும் போது ஐ வில் லேர்ன் வாட் இஸ் த லண்டன் கல்ச்சர் அப்படின்றது எனக்கு தெரிய வரும். இல்லை லண்டனில் நடக்கிற ஒரு ப்ரோக்ராம் நான் படிக்கும்போது இடையில எனக்கு ஒரு நாள் லீவ் வந்தது அப்படின்னா, அங்கே அந்த அந்த லோக்கலில் கொண்டாடுற செலிப்ரேஷனுக்கு தான் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே லீவ் விடுவாங்க இல்லையா? ஸோ அப்போ ஐ வில் கம் டு நோ தட் ஓகே, இதை வந்து இவ்வளோ நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க, அதனால இங்கே டிக்ளேர்ட் ஹாலிடே அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து தெரிய வருது. ஸோ வந்து கல்ச்சுரல் டிரான்ஸ்மிஷன் வந்து இந்த குளோபலைசேஷன் மூலயமா நடக்கும். ஸோ பொதுவாகவே இந்த குளோபலைசேஷன் மூலயமா டிஜிட்டல் லிட்ரஸி ஸோ டிஜிட்டல் லிட்ரஸிக்கு தமிழில் என்ன? கல்வி அறிவு, மின்னணு கல்வி அறிவு, மின்னியல் கல்வி அறிவு அப்படி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது நடக்குது. அப்புறம் லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் வந்து என்னதான் நான் வேறு விஷயம் படித்தாலுமே இப்போ லண்டன் ஸ்டூடெண்ட்டோட கம்யூனிகேட் பண்ணும்போது என்ன ஆகும், நான் இங்கிலீஷில் தான் பேசி ஆகணும். ஸோ லாங்குவேஜ் ஸ்கில்ஸ், அந்த நாட்டினுடைய லாங்குவேஜ் வந்து எனக்கு தெரியும், என்னுடைய லாங்குவேஜ் நான் பேசுகிறது எனக்கு இங்கிலீஷ் பேச தெரியல அப்படின்னா நான் தமிழில் பேசினேன்னா the student can easily accumulate some words at least, not fully but some words. வணக்கம், நன்றி, அந்த மாதிரி சில வேர்ட்ஸ் ஆகுது அவங்க கற்றுக்குவாங்க. ஸோ லாங்குவேஜ் ஸ்கில்ஸும் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது. இட் இஸ் ரிகார்டட் ஒன்லி இன் எஜுகேஷன், இட் இஸ் நாட் ரிகார்டட் ட்ரேடிங் ஆர் எனிதிங் எல்ஸ். ஓகே. ஸோ எஜுகேஷன் பேஸ் மட்டும் வச்சு நான் அதை சொல்கிறேன். ஓகே. ஸோ லிபரலைசேஷன் தாராளமயமாக்குதல், கவர்மெண்ட் வந்து அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை தளர்த்துறது. ப்ரைவேட்டைசேஷன், அந்த பொறுப்புகளை மொத்தமாகவே ப்ரைவேட் செக்டாருக்கு கொடுத்துடுறது. அண்ட் குளோபலைசேஷன் அப்படின்னா உலகமயமாக்குதல். நம்ம வந்து இங்கேயும் எங்கேயும் இது பண்ணாமல் நெட் அப்படின்ற சோர்ஸை வச்சு அங்கே இருக்க கோர்சஸை நம்ம அவாயில் பண்ணிக்கலாம், நம்ம கோர்சஸை அவங்க அவாயில் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து குளோபலைசேஷன் அக்ராஸ் த கண்ட்ரி. ஓகே. ஸோ இது மூணு தான் சோஷியோ எக்கனாமிக்கல் பேசஸ் ஆஃப் எஜுகேஷன். ஓகே. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, யுஎன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸும் ஃபிசிக்கல் அண்ட் ஹெல்த் எஜுகேஷன், ஜெண்டர் பெர்ஸ்பெக்டிவ் எஜுகேஷன், இது மூணையுமே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துலாம். ஸோ அதோட யூனிட் 2 வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஓகேங்களா? தேங்க்யூ. ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், செகண்ட் ஃப்ளோர், ABK மாருதி பிளாசா, ஆப்போசிட் ஹோட்டல் லட்சுமி பிரகாஷ், SKS ஹாஸ்பிட்டல் ரோட், நியூ பஸ் ஸ்டாண்ட், சேலம் 4. For contact 90420300163 and web address www.futurevision.ias.com.